நீ நினைக்கலாம் நாங்கள் இயேசுவை தூக்கிட்டோம், இயேசுவின் ஊழியர்களை தூக்கிட்டோம், வந்தாங்க மதமாத்திரம் அடிச்சு ஓட விட்டுட்டோம், நீ அப்படி நினைக்கிறியா? நீ எந்த இடத்துல அப்படி நினைச்சியோ அவர்களை ஞானஸ்தானம் கொடுத்து பரலோக ராஜ்யத்திற்கு கூட்டு போகும் ஒரு வல்லமை உள்ள தெய்வம் உண்டு. அது எகிப்துடைய பார்வனுடைய எவ்வளவு பெரிய வல்லரசா இருந்தாலும் சரி, செத்து மிதக்க வைக்கும் தெய்வம் ஒன்று உண்டுடா. முன்னாடியே அவர்களை கூட்டிட்டு போவார். நீ இயேசுவோட பவரை பார்க்கணுமா, நீ இயேசுவோட வல்லமையை பார்க்கணுமா, அவருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமா எழும்பிப்பார். கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு விரோதமா உனக்கு சவால் விடுற, நீ இருக்கிறியா இல்லையான்னு மட்டும் பார். அப்படிதான் சொல்லுது. அந்த கர்த்தர் எகிப்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நடந்த கர்த்தருடைய தூதனானவர் விலகி அவருக்கு பின்னாக போய் எகிப்தோடே அவர் செய்த இந்த தெய்வம் நமக்கு விரோதமாய் போர் செய்து கொண்டிருக்கிறார், நமக்கு கதறுறா, செத்து மிதக்கிறா, அந்த மாதிரி அவன் பார்க்கல. பட் என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. நீ எந்த கிராமத்தில் நாங்கள் சுவிசேஷத்தை தூக்கிட்டோம், அவர் சுவிசேஷத்தை அடித்து விட்டோம், இங்க ஒரு தேவாலயமும் இல்லைன்னு நினைக்கிறியா? ஏண்டா நான் சொல்ற இந்த இது உண்மையா நிறைவேறும். நீ யாரா இருந்தாலும் சரி, எகிப்துக்கு சம்பவித்தது உனக்கும் நடக்கும். உங்க கிராமத்தில் உள்ளவனங்களெல்லாம் இந்த உண்மையான மனம் திரும்புதல், பாவத்தை அறிக்கை செய்து இந்த மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து பரலோகராஜ இயேசு கூட்டு போவார். அவனால ஒரு மை புடுங்க முடியாது.